ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் நூடுல்ஸ். இதுக்கு வந்து நான் ஸ்லர்ப் ஃபார்ம்லேருந்து மில்லட் நூடுல்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் ஆயில் போட்டுட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளோட நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், அது குக் ஆகிடும். ஸோ இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம சைடு வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஆனியன்ஸ் கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம் அண்ட் கேரட் போட்டுக்கிறேன். இது நல்லா ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். ஸ்லர்ப் ஃபார்மில் வந்து அவங்களே மசாலாஸ் கொடுத்துருந்ததுனால நான் வந்து அந்த மசாலாவே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து மசாலா இல்லைன்னா பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய பையனுக்கு வந்து நான் சாஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சம் கர்ட் வச்சு தான் சர்வ் பண்ணேன். அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.